ஹாய் டியூட்ஸ். மெக்சிகோ நாட்டுல டொமாஸ்டேன்ற ஒரு ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து ஒரு அரியவகை ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கடலுக்கு அடியில கிட்டத்தட்ட வந்து 3650 அடி மீன்ஸ் 1000 மீட்டருக்கு அடியில தான் வந்து இது இருக்குமா. அதாவது சூரியன் இருக்குல்ல, சூரியனோட வெளிச்சமே வந்து இது மேல வந்து படக்கூடாது. ஸோ அப்படி இருக்க இடத்துல மட்டும் தான் இது வந்து வாழும். கடல் வாழ் உயிரினம் ஒரு மீன் தான். இந்த மீன் இப்போ வந்து மெக்சிகோ நாட்டுல வந்து கரை ஒதுங்கி இருக்கு. இதனால வந்து உலகத்துல வந்து மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட போகுது. அதுக்கப்புறம் வந்து இயற்கை பேரிடர் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு நெறைய வல்லுனர்கள் வந்து சொல்றாங்க. ஏன் வந்து அவங்க அப்படி சொல்றாங்க? அதுக்கான காரணம் பிளஸ் வந்து இந்த மீன் வந்து கரை ஒதுங்குனதுக்கும், இப்ப இவங்க சொல்றதுக்கும், இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே வந்து இந்த மீன் வந்து கரை ஒதுங்கி இந்த மாரி ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கா? அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து அரியவகை மீன் நான் சொன்னேன். ஆக்சுவலா இந்த மீன் வந்து அதிகமாலாம் இல்லங்க. இப்ப நம்ம கடலுக்கு போனோம்னா நெறைய மீன் கிடைக்கும். பட் இது டீப் சீ மீன். அதாவது சூரியனுடைய வெளிச்சம் வந்து எவ்வளோ தூரம் ஊடுருவி கடலுக்குள்ள போதோ, இப்போ சூரியனோட வெளிச்சம் வந்து ஒரு 500 மீட்டருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபிஷ் வந்து அதிக இடத்துல வந்து இருக்கும். அதுவும் கடலுக்கு அடியில இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இந்த மீன் வந்து 36 அடி வரையும் வாழ்வாங்க. இது பார்க்க வந்து மீன் மாரியே இருக்காது. லைக் வந்து ஒரு வால் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு வால் வந்து நல்ல புதுசா ஒரு வால் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி பளிச்சுன்னு இருக்கும். ஆரஞ்சு கலர்ல வந்து சைட்ல வந்து ஒரு துடுப்பு மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ளூயிஷ்ஷா இருக்குமாங்க இந்த மீன். இந்த மீன் வந்து அரிய வகை மீன். இதுக்கு முன்னாடி இந்த மீன் வந்து எங்க வந்து கரை ஒதுங்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான் நாட்டுல பர்ட்டிகுலரா ஒரு கடல்ல தாங்க ஒதுங்கியிருக்கு. 20 மீன்கள் வந்து ஜப்பான் நாட்டுல 2011 காலகட்டத்தில வந்து ஒதுங்கியிருக்கு. பெருசா வந்து அத வந்து கண்டுக்கல. அந்த மீன் வந்து கரை ஒதுங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எதுவும் பெருசா வந்து கண்டுக்கல. பட் அதே ஆண்டு 2011லயே வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஜப்பான்ல, ஸோ உங்களுக்கே நெறைய பேத்துக்கு தெரியும். மிகப்பெரிய நிலநடுக்கத்தில ஜப்பான் வந்து உள்ளானது. எர்த்குவாக் அதாவது இதுவரையுமே வந்து வராத ஒரு எர்த்குவாக் 2011ல வந்து ஜப்பான் நாட்டையே வந்து அழிச்சதுங்க. பாதிக்கு பாதி ஜப்பான்ல முழுவதுமாக ஜப்பான் வந்து அழிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஜப்பான் வந்து மறுபடியும் டெவலப் ஆயிட்டு, இப்போ வந்து நார்மலா போயிட்டு இருந்திருக்கு. அகைன் வந்து இந்த மீன் வந்து வந்திருக்கு. இதனால மறுபடியும் வந்து இந்த உலகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் ஏற்படும்ன்னு சொல்லிட்டு நெறைய வல்லுனர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பர்ட்டிகுலரா வந்து ஜப்பான் இருக்குல்லங்க. ஸோ ஜப்பானுடைய அ புராண கதைகள் படி இந்த ஃபிஷ் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கடவுள் ஒரு தூதராம். அதாவது புராண கதைகள். இப்ப நம்ம எப்படி வந்து புராண கதைகள் ராமாயணம், சீதை இந்த மாரி மகாபாரதம்லாம் ஒரு புராண கதை. அந்த மாரி ஜப்பான் நாட்டுல ஒரு புராண கதையில இந்த மீன பத்தி வந்து சொல்லியிருக்காங்களாம். இந்த மீனுக்கு வந்து கடவுளின் தூதர்ன்னு சொல்லிட்டு அந்த புராண கதைகள்ல கூறப்படுதாம். அப்படி இந்த மீன் வந்து எப்பப்பலாம் வந்து வெளிய வருதோ, கடல விட்டு வந்து வெளிய வருதோ, ஏதோ ஒரு அழிவு இருக்கு. அதுதான் வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்துறாரு. ஸோ உடனடியா வந்து நீங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்ட்டு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த மீன் வந்து வெளிய வருதுன்னு சொல்ட்டு, ஜப்பான்ல இருக்க ஒரு புராண கதை கூற்றுப்படி வந்து நமக்கு வந்து தெரியப்படுது. ஸோ 2011ல வந்து ஜப்பான் வந்து மிகப்பெரிய ஒரு எர்த்குவேக்ல வந்து இதாயிடுச்சுங்க. இப்ப மெக்சிகோல வந்து இது வந்து வந்திருக்கு. நெறைய வல்லுனர்கள் வந்து வேற விதமா சொல்றாங்க. இதுக்கும் இந்த புராண கதைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த இயற்கை பேரிடருக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. ஸோ நீங்க பயப்பட வேணாம். பிகாஸ் அவங்களோட கூற்றுப்படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மீன் வந்து பர்ட்டிகுலரா வந்து கடலுக்குள்ளே தான் இருக்கும். இப்ப கடலுக்கு வந்து நம்ம மீன் பிடிக்க போனா மட்டும் தான் வந்து மீன் வந்து மாட்டும், வலையில மாட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெளிய எடுப்போம். ஒருவேள இப்ப மீன்ன்றது இந்த மீனுன்னு கிடையாது. ஏதோ ஒரு மீன் வந்து கடல்லருந்து மிதக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒண்ணு உயிரிழந்திருக்கணும். இன்னொன்னு வந்து அதுக்கு ஏதாவது அடிபட்டுருக்கணும். இன்னொன்னு வந்து வழி தெரியாம, அதாவது அதோட இருப்பிடம் தெரியாம வந்து வேற எங்கேயோ வந்து அதுக்கப்புறம் வந்து கடலோர மேற்பகுதியில வந்து வந்திருக்கும். இப்படிதான் வந்திருக்கும் சில மீன்கள். அது மாரி தான் இந்த மீன் வந்து கரை ஒதுங்கி இருக்குல்ல. ஒருவேள அந்த மீன் வந்து அடிபட்டிருந்திருக்கலாம். இல்ல அந்த மீன் வந்து ரொம்ப வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இல்ல அந்த மீன் வந்து இறந்திருக்கலாம். இல்ல அந்த மீன் வந்து அதோட இடம் இருக்குல்ல. ஸோ அதோட பிறப்பிடத்துல இருந்து வெளிய தவறி வந்து, அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிக்காம கரை ஒதுங்கியிருக்கலாம். இப்படின்னு சொல்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து நெறைய பேர் வந்து சொல்றாங்க. இன்னொரு ஒரு ஒன் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீன் இருக்குல்லங்க. ஸோ இந்த மீன வந்து பார்க்கறதுக்கு வந்து பயமாவும் இருக்குமாம். ஒரு மாரி வந்து டிஃபரண்ட்டா இருக்குமாம். நார்மலா இருக்க மீன விட இந்த மீன் பார்க்க நமக்கு வந்து ஒரு பயங்கரமா இருக்குமாம். இத தான் வந்து மெக்சிகோல வந்து ஒரு 20 பேர் இந்த மீன பார்த்துட்டு வந்து ஃபோட்டோ புடிச்சு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க.
இது நடந்து வந்து பிப்ரவரி 10லயே வந்து இது நடந்திருக்கு. ஸோ இப்பதான் வந்து ரீசென்ட்டா வந்து இந்த மீன வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து நெறைய பேர் வந்து இந்த மீன பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க சோசியல் மீடியாலயே போயிட்டு நீங்க போய் இது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்ப சொன்ன விஷயம் எல்லாமே வந்து அதிலேயே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மீன் வந்து அ ஒரு மிகப்பெரிய வந்து இயற்கை பேரிடரை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்ப இந்த மீன் வந்து மேற்பரப்புக்கு வராது. அதே மாரி வந்து கரையும் ஒதுங்காது. எப்பயுமே வந்து இது கடலுக்குள்ள மட்டும் தான் வாழும். கடலுக்குள்ளே வந்து அதுவும் எந்த ஒரு மீன்களுமே போகாத அளவுக்கு அவ்ளோ அடி ஆழத்துல தான் இருக்குமாம். இந்த மீனும் இப்ப வெளிய வந்த மீன் கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 மீட்டர். அதாவது 3600 சம்திங் அடி வரையுமே வந்து உள்ளார இருந்து, அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து கரை ஒதுங்கியிருக்கும் அப்படின்னு வந்து கூறப்படுது. இன்னொரு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த மீன் வந்து கரை ஒதுங்குனதுக்கு இன்னொரு ஒரு விஷயத்துல ஆராய்ச்சியாளர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கடல்ல வந்து பூகம்பம் ஏற்பட்டிருக்கலாம். ஆக்சுவலா வந்து நம்ம எர்த்ல மட்டும் தான் பூகம்பம் ஏற்படும்னு கிடையாதுங்க. கடல்லயும் பூகம்பம் ஏற்படும். கடல்லயும் வந்து எல்லாமே ஏற்படும் இயற்கை சீற்றம். அந்த மாரி கடல்ல இது இருந்து இந்த மீன் வந்து இருந்த இடத்துல ஏதாவது வந்து பூகம்பம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த ஏற்பட்டு அந்த அதிர்வுனால வந்து இது வந்து அதோட இருப்பிடத்த விட்டு தாண்டி வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேற எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு போய், அதுக்கப்புறம் வந்து கரை ஒதுங்கி இருக்கலாம். இப்படின்னு வந்து நெறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து கூறப்படுது. பட் ஜப்பானிய கூற்றுப்படி வந்து இது வந்து வந்தாலே வந்து உலகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பேரிடர் ஏற்படும்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்குது. ஸோ இந்த மீன் வந்து ரொம்ப டீப்ல தான் இருக்கும். ஸோ அதே மாரி கடல்ல வந்து தண்ணி வந்து ரொம்ப ஹீட் ஆனாலும் சரி, கடல்ல வந்து ஏதாவது வந்து ஒரு இயற்கை மாற்றம் எப்பயுமே நமக்கு வந்து பூமி மேல மட்டும் தான் வந்து இயற்கை மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. கடலுக்குள்ளேயும் வந்து இயற்கை மாற்றம் ஏற்படும். இப்போ சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம் இந்த மாரி சொல்லிட்டு நெறைய வந்து சீசன் இருக்கு. அதே மாரி கடல்லயும் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். கடலுக்குள்ளேயும் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாரி கடலுக்குள்ள ஒரு விதத்துல வந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்திருக்கலாம். அதே மாரி வந்து கடலுடைய தண்ணீர் வந்து ரொம்ப வந்து வெப்பத்தன்மை ஏற்பட்டு, அந்த மீனுக்கு வந்து அதுக்கும் அந்த மீனுக்கும் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாரி ஏற்பட்டு தான் வந்து இது வந்து கரை ஒதுங்கியிருக்குமே தவிர, மத்தபடி வேற எந்த விஷயத்தினாலயும் வந்து ஒரு மீன் வந்து அதுவும் ரொம்ப அடி ஆழத்துல இருந்து ஒரு மீன் வந்து எப்படி வந்து கரை ஒதுங்கும்? அதாவது அந்த மீனுக்கு வந்து அடிபட்டிருக்கும். இதுதான் வந்து தெளிவா சொல்றாங்களே தவிர வேற எதுவுமே சொல்லல. பட் இருந்தாலுமே வந்து இயற்கை பேரிடர் ஏற்படும்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கூறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இயற்கை பேரிடர் என்ன ஆகப்போகுது? ஸோ எ இயற்கை அதாவது 2025ல வந்து எந்த விதமான இது நடக்கப் போதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு மாரி பதட்டத்தோட தான் இருக்காங்க. இந்த மீன் வந்து கரை ஒதுங்குனதுனால. பட் நெறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதெல்லாம் நம்பாதீங்க, நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. எப்படி நம்பாம இருக்க முடியும்? 2011ல வந்து ஜப்பான்ல வந்து கரை ஒதுங்குனது. பட் வந்து ஜப்பான்ல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டதில்ல. ஸோ அதனால வந்து யாருமே வந்து இத வந்து நம்ப மாட்றாங்க. ஸோ ஆஃப்டர் 15 இயர்ஸ் மேபி 2011 ஆக்சுவலா வந்து 14 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து திரும்ப வந்து இந்த மீன் வந்து கரை ஒதுங்கியிருக்கு. அரிய வகை மீன். இந்த மீன் வந்து அதிகமா கிடையாது. பட் அந்த மீன் வந்து மெக்சிகோ நாட்ல பர்ட்டிகுலரா ஒரு கடல் பக்கத்துல ஒதுங்கியிருக்கு. ஒருவேள வந்து மெக்சிகோ நாட்ல வந்து ஏதாவது இயற்கை பேரிடர் ஏற்படுமான்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த மீன பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? ஸோ இந்த மீன பத்தி நீங்க படிச்சிருந்திருக்கீங்களா? அப்படின்றத இல்ல இந்த மீன பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்னதும் வந்து ஓரளவு வந்து ஒத்து போனதா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. ஸோ நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்னதான் நடக்குதுன்னு நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய் பாய், சி யூ.